ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீட்டைல் பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து என் கடையில் வந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க போவாங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி யார் வேணாலும் இன்றைக்கி எனக்கு நல்லா இருக்குமா லாபமா, இன்றைக்கி நான் எப்படி இன்னொருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணணும், எல்லாரும் எல்லா டைமும் சாந்தமாக இருந்துறதில்ல, அதே மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல. என்னையே அறியாமல் ஒரு வார்த்தை பேசிட்டேன், அதுக்கு அந்த கிளைண்ட்டு கோச்சிக்கிட்டாங்க, இல்லை என்னையே தெரியாமல் ஒரு தப்பு பண்ணேன், அந்த அன்றைக்கி போய் ஒரு அட்வான்ஸ் போட்டேன், அது இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா முகூர்த்தம். இப்போ மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே வந்து என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் போய் ஜோதிடர்கிட்ட அணுக முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, இன்றைக்கி நாள் இருக்கா நல்லா இருக்கா இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், சந்திராஷ்டமம். பெரும்பாலும் மக்கள் இப்போ அதுவுமே ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஒரு சிலர் பார்க்குறதில்ல. அப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறத தடுப்பதற்காக, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான முகூர்த்தத்தை பார்த்து கரெக்டாக பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடாக போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுதான் மெயின் குறிக்கோள். அதுக்கப்புறம் ஜாதகம், திசாபுத்தி, அந்தர சூட்சமம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்துமே இருக்கும். இதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல், அடுத்து எல்லாம் மெடிக்கல் தான். எனக்கு எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அப்போ நான் எதையை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறது, இது ஜோதிடர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து